இப்போ நான் பலன் அடையணும்னா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷம் அடையணும்ல. அப்போ எனக்கு பலன் எங்க இருக்குது? எனக்கு பலன் எங்க இருக்குது? என்ன நான் வெறுமையாக்கினா தான் எனக்கு பலன் இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, என்ன சொல்லுங்க, வெறுத்து என்ன பண்ணுவேன்? நான் பெருசு நினைக்க கூடாது. என்ன அவங்க பேசிட்டாங்க அதனால நான் பண்ண மாட்டேன். நீ யாரு நீ முதல்ல அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நீ என்னத்தை கொண்டு வந்த? உனக்கு என்ன இருக்குது? இல்ல நான் இப்படி அப்படி நீ 1000 சொல்லி ஏசப்பாவுக்கு இட ஒப்பிட முடியாது. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் டிக்னிட்டி எல்லாம் யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்தார். எப்படி இந்த டிக்னிட்டி வந்தது? ஆமென் ஸ்தோத்திரம். பாவத்துல இருந்த ஒன்ன நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்ம தூக்கி வச்சிருக்கிறார். அது ஆண்டவருடைய தயவு தானே. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் அவர் சுமந்தாரியா? எல்லாத்தையும் அவர் சுமந்து என்ன பாருங்க, அவர் தழும்புகளால எனக்கு சுகம் கிடைக்குது. அப்போ இத தீர்மானமா நீங்க வைக்கணும். ஆண்டவரே, நான் இயேசுவை பின்பற்றுகிறதான பிள்ளையா இருந்தேன்னா, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் என்ன சுகமாக்குதுன்னா, எனக்குள்ள இருக்கிறதான ஆமென் வேண்டாத சுவாபங்கள் எல்லாம் மாறணும், வேண்டாத காரியம் எல்லாம் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு ஏசப்பா தான் சுகம் கொடுப்பார். நீங்க ஆண்டவரே கேளுங்க, இயேசுவே எனக்கு ஆண்டவரே இந்த வெறுப்பு உணர்வு மாறணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே பெருமை உணர்வு மாறணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தவறான காரியங்கள் செயல்கள் நடக்கைகள் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை நமக்கு தர வல்லவர்.